நம்ம தளபதியுடைய ஜனநாயகன் படத்தால் 1000 கோடி கலெக்ஷன் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு தோணக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த 1000 கோடி பற்றி வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணுங்கடான்றது தான். ஏன்னா நீங்கள் எல்லாருமே தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் போடுறதுனால மட்டும்தான் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு 1000 கோடி வர மாட்டேங்குது அப்படின்ற ஒரு தாட் தான் உங்கள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய தாட் வந்து ரொம்ப நியாயமான ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த மாதிரி நினைக்கிறவங்க எல்லாருக்கும் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இந்தியன் சினிமாவோட ரீச்சுங்கிறது வேற லெவலாக இருக்குது. ஏன்னா நம்ம இந்தியன் சினிமாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் சினி இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுக்கான 1000 கோடி கலெக்ஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஆக்டர் வந்து ஒரு பெரிய டேரக்டரோட சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தாலே போதும், 1000 கோடி கலெக்ஷன் கன்ஃபார்ம்ன்ற லெவலுக்கு நம்ம இந்தியன் சினிமா வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ரோ ஆயிருக்கு. நம்ம கேட்டவொன்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மக்கிட்ட இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி கலெக்ஷன் பண்ண எந்த ஒரு மூவியுமே கிடையாது. இந்த மாதிரி நம்மக்கிட்ட 1000 கோடி கலெக்ஷன் வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இண்டஸ்ட்ரி பெருசாக க்ரோ ஆகாது. நம்ம இண்டஸ்ட்ரியில் பெரிய பெரிய படங்கள் எதுவுமே வராது. நம்ம இதை இப்போ ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம். நம்ம கேட்டவனுடைய பெரிய டேரக்டர் அட்லி அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்டை வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியோடைய பெரிய சூப்பர் ஸ்டாரான அல்லு அர்ஜுன் சாரை வச்சு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டவனில் 1000 கோடி கலெக்ஷன் வர வரைக்குமே நம்ம ஒவ்வொரு இழப்புகளாக வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கணும். நம்ம இண்டஸ்ட்ரியில் கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் வராது. அப்படியே 1-2 படங்கள் வந்து வந்தால் கூட அந்த படத்துக்கு பெருசாக ஆடியன்ஸ் கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. அண்ட் இந்த ஒரு ரீசனால் மட்டும்தான் யூடியூபர்ஸ் நாங்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து இந்த 1000 கோடி கலெக்ஷன் பற்றின வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். சில டைம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு இரிட்டேட் ஆகும், சில டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து தெளிவாக யோசிப்பீங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம். அண்ட் இப்போது நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தால் 1000 கோடி கலெக்ஷன் வந்து கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தால் 1000 கோடி கலெக்ஷன் பண்ண முடியும் தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஜானர் படம். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் படம் வந்து 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனால் நான் சொல்கிற ஸ்டைலில் இந்த ஜனநாயகன் படம் இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தால் ஈஸியாகவே 1000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் படம் பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்டேட் ஆடியன்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அந்த ஸ்டேட்டில் உள்ள பொலிட்டிக்கல் இஷ்யூஸை மட்டுமே நீங்கள் எடுத்து உங்கள் படத்தில் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வேறு எந்த ஸ்டேட்லையுமே உங்களுக்கு பெரிய கலெக்ஷன்ஸ் வந்து வராது. ஆனால் அதே எல்லாருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் இஷ்யூவை பற்றி பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆல் ஓவர் இந்தியா உங்கள் படத்துக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்டேருந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் சார் வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய லீடராக இருக்காரு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் வந்து இந்த மாதிரி அவருடைய படத்தில் ஒரு நேஷனல் இஷ்யூவை பற்றி பேசும்போது அதுக்கான இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம்னா, நம்ம தளபதியுடைய மெர்சல் படத்தை இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஏன்னா இந்த மெர்சல் படம் தான் நம்ம விஜய் சார் வந்து பேன் இண்டியா லெவலில் ஒரு ஆக்டராக ப்ரொமோட் பண்ணி விட்ட ஒரு படம். ஏன்னா இந்த படத்தில் வந்து அவங்க ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு நேஷனல் இஷ்யூ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பேசியிருப்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு காமன் பொலிட்டிக்கல் இஷ்யூவை பற்றி அவருடைய படத்தில் பேசும்போது அதுக்கான இம்பாக்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா தடை பண்ணணும், அந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட ப்ரெஸ் மீட்லாம் நடந்தது. ஸோ ஸ்டேட் லெவலில் இல்லை, நேஷனல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்டேருந்து வந்தது. அந்த படம் தான் நம்ம விஜய் சாரோட கெரியரில் முதல் 250 கோடி கலெக்ஷன் பண்ண படமாகவும் இருந்தது. அண்ட் அங்கேருந்து தான் நம்ம தளபதியுடைய அரசியல் ஆட்டமும் ஆரம்பிச்சது. அண்ட் விஜய் அவர்கள் ஒரு நடிகராக பயங்கர கட்ஸோட கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்தெல்லாம் பற்றி பேசும்போதே அதுக்கான இம்பாக்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. ஒரு ஆக்டராக இருந்து பேசும்போதே அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் வந்திருக்குன்னா, இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடராக இருந்து ஒரு நேஷனல் இஷ்யூவை பற்றி அவருடைய படத்தில் பேசும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஆஃப்டர் துப்பாக்கி படத்துக்கு அப்புறமா நம்ம விஜய் சார் வந்து எப்போல்லாம் வந்து அரசியல் சம்மந்தமாக படங்கள் பண்ணுறாரோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கலெக்ஷன்ஸ் வந்து புதுசாக தான் வந்துட்டு இருக்கு. அதாவது நான் புதுசுன்னு சொல்ல வரது வந்து, இப்போ நீங்கள் துப்பாக்கி படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் அவருடைய கெரியரில் அவருடைய ஃபஸ்ட்டு 100 கோடி கலெக்ஷன் பண்ண படம். ஆனால் துப்பாக்கியோட கலெக்ஷன் வந்து கத்தி படம் பிரேக் பண்ணுது. ஸோ கத்தி வந்து 130 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண படமாக மாறுது. ஸோ கத்தி படத்தில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூவை பற்றி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 படம் கேப் விட்டு திரும்பி மெர்சல் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூவை பற்றி பேசுகிறாரு. அந்த படத்தில் வெறும் 100 கோடி 150 கோடி கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்த விஜய் அவர்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 250 கோடி கலெக்ஷன் பண்ண படமாக மெர்சல் படம் மாறுது. அண்ட் அதுக்கப்புறம் சர்க்காருன்ற ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா டே 1ல் ஒரு பெரிய ஓப்பனிங் கலெக்ஷன் ரெக்கார்டை செட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக 275 கோடிக்கு மேலே அந்த படத்துக்கு கலெக்ஷனும் வருது. அண்ட் இந்த மாதிரி விஜய் சார் வந்து எப்பெல்லாம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பற்றி படங்கள் பண்ணுறாரோ இது வரைக்கும் அவருடைய கெரியரில் வராத கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கு. அண்ட் அதனால தான் நான் சொல்கிறேன், ஜனநாயகன் படத்தில் மட்டும் இவங்க ஒரு பயங்கரமான நேஷனல் இஷ்யூவை பற்றி பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். ஸோ அந்த படத்தால் 1000 கோடி அசால்ட்டாகவே கலெக்ஷன் பண்ண முடியும். அண்ட் இந்த ஜனநாயகன் தான் நம்ம விஜய் சாரோட கெரியரில் அவருக்கு ரிலீஸ் ஆக போகிற ஃபஸ்ட்டு ப்ராப்பர் பேன் இண்டியன் ஃபிலிமு. ஸோ இந்த படத்துக்கு தான் நார்த்தில் பெரிய ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைக்க போகுது. அண்ட் இதுக்கு முன்னாடியே ஒரு நிறைய பேன் இண்டியன் படங்கள் பண்ணிட்டாரு. பட் ஆனால் அந்த படங்களுக்குலாம் நார்த்தில் பெருசாக ஸ்க்ரீன் கிடைக்கல, குறிப்பாக மல்டிப்ளெக்ஸ் தேட்டர்ஸ்லாம் கிடைக்கல. அதுக்கான ரீசன் என்னங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் நார்த் இந்தியா ரிலீஸ்லலாம் இந்த படத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த படத்துடைய ஒரு பெரிய பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா ஹைப் தான். ஸோ ஹைப் வைஸ் வந்து இந்த படத்தை பார்த்தோம்னா அந்த டேரக்டர்
சூப்பர் ஹீரோ காம்போக்கான ஹைப்லாம் வந்து இந்த படத்துக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ நம்ம தளபதியுடைய லாஸ்ட் படம்ன்றதை தாண்டி பெரிய ஹைப்லாம் இந்த படத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது. இந்த படம் வந்து இருக்குது. ஸோ இப்படி ஒரு படம் வருதுப்பா அப்படின்றது இந்தியா லெவலில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது. அதுக்கான ஒரே ரீசன் நம்ம விஜய் சார் மட்டும்தான். ஸோ அந்த ஹைப் வந்து பெரிய லெவலில் சூடு பிடிக்கணும் அப்படின்னா இந்த படத்துலேருந்து இனி வரப்போகிற ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபயராக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த படத்துக்கு ஆல் ஓவர் இந்தியா ஒரு பெரிய ஹைப் கிரியேட் ஆகும். அண்ட் லாஸ்ட்டாக உங்கள் எல்லாருக்கிட்டையுமே எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஜனநாயகன் படத்தால் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண முடியும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் சினிமா ஜென்ரல் நாலேஜ் உள்ள ஒரு ஆளாக மட்டுமே இருந்து யோசித்து அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சூர்யா ஃபேனு, ரஜினி ஃபேனு, விஜய் ஃபேனு, அஜித் ஃபேனு அப்படின்ற மைண்ட் செட்லலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. எனக்கு வந்து அவரை பிடிக்கும், எனக்கு விஜய் வந்து பிடிக்காது, ஸோ விஜய் படம் வந்து ஒவ்வொரு நாளுமே நான் போய் பார்க்க மாட்டேன், அந்த மாதிரியான மென்டாலிட்டியில் நீங்கள் கமெண்ட் பண்ண வேணாம். ஏன்னா நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து விஜய் சார் ஃபேன் தான். நான் விஜய் ஃபேன் அப்படின்றதுனால மற்ற ஆக்டர்ஸுடைய ஹேட்டர்லாம் கிடையாது. நான் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டதும் கிடையாது. நான் விஜயை வந்து உயர்த்தி மற்ற ஆக்டர்ஸை வந்து தாழ்த்திலாம் என்றைக்குமே வந்து கண்டென்ட் பண்ணதே கிடையாது. ஸோ இனிமேலும் நான் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எய்ம் என்னன்னா, நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கணும், ஆடியன்ஸ்க்கு வந்து அது பிடிக்கணும். இதை பார்க்குற ஆடியன்ஸோடைய மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர்டாக மாறணும். அவங்க வந்து இந்த பெருசாக இந்த டாக்ஸிக் ஃபேன் ஃபைட்லலாம் ஈடுபடக்கூடாது. அண்ட் அதுதான் என்னுடைய எய்மே. அதனால மட்டும்தான் நான் இன்னைக்கு வரைக்கும் என் சேனல் வீடியோஸில் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சைடில் உள்ள பட்டன் அழுத்துங்க, மேலே உள்ள பட்டன் அமுக்குங்க, இந்த வீடியோ வந்து இன்னொரு 10 பேருக்கு அமுச்சு விடுங்கன்ற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் நினச்சேன்னா நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே இதெல்லாம் பண்ண சொல்லி நான் நிறைய காசு சம்பாதிக்க ட்ரை பண்ணலாம். ஆனால் எனக்கு பெருசாக அந்த காசு சம்பாதிக்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா நான் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், நம்ம வீடியோஸை பார்க்குறது 10 பேராக இருந்தால் கூட போதும். அந்த 10 பேர் உண்மையாக நம்ம சேனல் வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ அதுவே வந்து எனக்கு கிடைச்ச பெரிய சக்ஸஸாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த 10 பேர்கிட்ட எனக்கு தெரிஞ்ச சினிமா விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும். அந்த 10 பேருக்கு நிறைய நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான் என்னுடைய எய்மே. அண்ட் இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேன், எனக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெருசாலாம் இந்த சினிமா நாலேஜ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எனக்கு தோன்ற விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை தாராளமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே தெரியாதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அதனால் நான் ஏதாவது என் வீடியோவில் ஏதாவது தப்பாக சொன்னால் கூட அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையுமே அதை மாற்றிக்க முடியும். ஸோ ஃபைனலாக நான் கேட்ட கேள்விக்கான ஆன்சரை நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜனநாயகன் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ப்ராப்பரா யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம விஜய் சாருடைய மார்க்கெட் வேல்யூ என்ன, அவருடைய பழைய படங்களுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஹைப் இருக்கு அப்படின்றதெல்லாம் வச்சு யோசிச்சு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன்.